அருமையான எனது யூடியூப் சேனல் நண்பர்களே, நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான இடம் 1706ஆம் ஆண்டு நமது இந்தியாவுக்கு வந்து, அதுவும் குறிப்பாக தரங்கம்பாடி என்ற இடத்தில் அந்த கடற்கரை ஓரத்தில் கப்பல் மூலமாக பயணம் செய்து வந்து இறைப்பணி செய்த ரெவரண்ட் சீகன் வால்க் ஐயர் அவர்கள் முதலாக தனது நண்பரோடு ஹென்ரிச் புளிச்சோ அவர்களுடன் வந்து கால் பதித்த இடத்தில்தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அதை நினைவூர் மன்னமாக இதில் அருமையாக ஒரு சிலுவை வைத்து இதை ஒரு அருமையாக ஒரு பில்டிங் மாதிரி ஒரு அழகாக அவங்க கட்டி வச்சிருக்கிறாங்க. அருமையான நண்பர்களே, அநேக மக்கள் இந்த பகுதியில் இதை அதிகமாக பாதுகாத்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகின்றது. ஐயா சீகன் வால்க் அவர்கள் விட்டு சென்ற இறைப்பணி இன்றும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய அச்சுப்பணி இன்று வரைக்கும் சிறந்ததாக இருக்கிறது. நமது பரிசுத்த வேதாகமத்தை தமிழில் அச்சடிக்க அதிகமாக பிரயாசப்பட்டு அதை கொண்டுவர் ஐயா சீகன் வால்க் ஐயர் அவர்கள். அருமையான நண்பர்களே, நீங்களும் ஒரு முறையாவது இந்த தரங்கம்பாடிக்கு வந்து அவர்கள் செய்த அநேக காரியங்களை இங்கே வந்து ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் எடுத்துக்கலாம், அநேக காரியங்களை இங்கே தெரிந்து கொள்ளலாம். அருமையான எனது யூடியூப் சேனல் நண்பர்கள் யாவருக்கும் நாம் மறுபடியும் சொல்லக்கூடியது என்னவென்றால், நீங்கள் ஒரு தருணத்தையாவது எடுத்துக்கொண்டு இந்த தரங்கம்பாடிக்கு வாருங்கள். அவருடைய அநேக காரியங்களை இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். இறைப்பணி செய்வதற்காக அவர்கள் பட்ட பிரயாசம், அதன் மூலமாக அவர் பட்ட கஷ்டங்கள், அநேக காரியங்கள் உண்டு. 1706ஆம் ஆண்டு வந்த சீகன் வால்க் ஐயர் அவர்கள் 1719ஆம் ஆண்டு மரித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். 39 வயதில் தன்னுடைய ஓட்டத்தை முடித்துக் கொண்டார்கள். கிறிஸ்துவுக்காக அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார்கள். அருமையான நண்பர்களே, நாமும் கூட கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்வோமா? நன்றி. ஓகே சார்.